ஒருமுறை மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் பாடல் ஒன்றை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தனர். அந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஆனால் அன்று கண்ணதாசனால் அந்த பாடல் ஒளிப்பதிவுக்கு வர இயலாமல் போனது. பாடலை ஒளிப்பதிவு செய்துவிட்ட பின்னர் எம்.எஸ்.வியும் ராமமூர்த்தியும் கோல்டன் ஸ்டுடியோவுக்கு புறப்பட்டு சென்று விட்டனர். அந்த நேரம் பார்த்து மெஜஸ்டிக் ஸ்டுடியோவிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. கவிஞர் வீட்டிலிருந்து பேசுகிறோம், முக்கியமான நியூஸ், விஸ்வநாதன் இருக்கிறதா என்று அலறியது தொலைபேசி. இல்லையே, என்ன விஷயம் என்றார் தொலைபேசியை எடுத்தவர். கவிஞர் கண்ணதாசன் திடீர்னு இறந்து போய்விட்டார். இதை விஸ்வநாதன் எங்கே இருந்தாலும் தயவு செய்து உடனே சொல்லிவிடுங்கள் என்று செய்தியை கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டனர். இந்த செய்தியை தொலைபேசியில் கேட்ட மெஜஸ்டிக் ஸ்டுடியோ ரங்கசாமி அதிர்ச்சியால் ஆடிப்போனார். ஏனெனில் கவியரசு கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதனும் நெருங்கிய நட்புடன் பழகியவர்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எப்படி இந்த செய்தியை விஸ்வநாதனிடம் சொல்வது என்று தடுமாறினார். மனத்தை ஒருவாறு திடப்படுத்திக் கொண்டு காரில் கோல்டன் ஸ்டுடியோவிற்கு சென்று அங்கிருந்த எம்.எஸ். விஸ்வநாதனை பார்த்தார். ஒருவித பதற்றத்துடன் ரங்கசாமி வருவதை பார்த்த எம்.எஸ்.வி காரணம் கேட்டார். ரங்கசாமியோ மிகவும் படபடப்புடன் திக்கி திணறியவாறு தொலைபேசியில் கேட்ட செய்தியை சொல்லி முடித்தார். இதை கேட்டதும் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. அதிர்ச்சியால் உடல் வியர்வையால் நனைந்தது. தன் காலடியிலேயே பூமி பிளந்து தான் பாதாளம் நோக்கி பாய்வதை போன்ற ஒரு உணர்வினை பெற்றார் எம்.எஸ்.வி. ஒரு நிலையில் தன் ஆற்றலையெல்லாம் ஒருங்கே திரட்டி கொண்டு எழுந்து நின்ற விஸ்வநாதன் கண்ணதாசன் வீட்டுக்கு விரைந்து சென்றார். அங்கே திரைப்பட தயாரிப்பாளர்கள் பலரின் கார்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன. எல்லோரையும் விலக்கி தள்ளிக்கொண்டே வீட்டுக்குள் ஓடினார் எம்.எஸ். விஸ்வநாதன். அங்கே கண்ணதாசன் குத்துக்கல்லாட்டம் அமர்ந்திருந்தார். செய்தியை கேட்ட அதிர்ச்சியிலிருந்து மீளாத விஸ்வநாதன் கவிஞர் உயிரோடுதான் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பின்னும் அந்த செய்தி தனக்குள் ஏற்படுத்திய வேதனையால் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து அழுதும் தரையில் தன்னையும் அறியாமல் புரண்டு புரண்டு அழுதும் தீர்த்து கொண்டார். துயரத்தின் உச்ச நிலையில் இருந்த விஸ்வநாதனை சமாதானப்படுத்துவதற்குள் கண்ணதாசனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. பின்னாளில் ஒரு கட்டுரையில், நான் செத்து போயிட்டா தம்பி விசு எப்படி அழுவான் என்பதை நான் நேரிலேயே பார்த்துவிட்டேன். அதனால் இறைவா, என்னை முதலில் கொண்டு போய்விடு என்று எழுதினார். கவிஞர் வாக்கு அப்படியே பலித்தது.